நீ என்ன பேசுற? அடிச்சிருக்கியா இல்லையா? ஸ்மெல் அடிக்க நம்ம நாளைக்கு வந்து உட்காரும் போது எந்த இதுவுமே பாதிப்பு இருக்க கூடாதுன்னு அவங்க அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்லதுக்கு தான் அவங்க பண்றாங்க. அப்படி யோசித்து பாரு. எதுவுமே நம்மளுக்கு இது தப்பா தெரியாது. பாரு அவளை என்ன பண்ணிட்டு தண்ணி விட்டு யார் மேல வீசுது? அவங்க மேலயா ஓ மேலயா? உன்னை பார்த்து என் ஃப்ரெண்டு ஒதுங்கி போனாலும் அப்பயும் உனக்கு தெரிய வேண்டாமா? அவங்க எடுக்கிற குப்பைக்கு சமம் தான் நீ. அதனால என்ன கிடைக்குது? அது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுது. அதனால ஒண்ணுமே கிடையாது. அவங்க நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் தான் அவங்க வந்து வேலை பாக்குறாங்க. அது எடுக்கிறதுனால நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாமே நோய் நொடி இல்லாம எவ்வளவு இதா இருக்கு. அவங்க நம்மளை போல மனுஷன் தான். அவங்க பாக்குற தொழில் தான் அப்படி. அவங்கள ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கும். அவங்கள பார்க்கும்போது தண்ணி கொடுக்கறதுனால என்ன போகுது? அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்க கிட்ட சிரிச்சு ஒரு வார்த்தை பேசிப்பாரு. அவங்க எப்படி மாறினாங்கன்னு சொல்லி எல்லாமே மரியாதையில தான் இருக்கு தெரியுமா? சாரி பாப்பா, மன்னிச்சிரு. குடிப்பதில் வந்து ஒருத்தவங்க மதிக்காம பேசுறேன். மன்னிச்சுக்கிறேன். பண்றது வந்து பெரிய உதவி. தண்ணி எடுத்து வரவங்க அவங்கள யாருமே வந்து மதிக்காம பேசாதீங்க. அவங்களையுமே நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். அவங்கள மதிச்சு பேசுங்க. அவங்க தொழிலை பத்தியோ அவங்க உடல்ல நாட்டத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்க தொழில் அது அவங்களோட தொழில் மட்டும் நினைங்க. அவங்க நம்மளுக்காண்டி இவ்வளவு இது வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க மதிக்க கத்துக்கோங்க. எல்லாரும் புறத்தொழிலாரா நம்ம வந்து மனுஷனா மதிக்கணும். மட்டும் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு. யாரும் தயவுசெய்து தண்ணி அடிக்காதீங்க. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஆள் தண்ணி அடிச்சதுனால உங்கள் குடும்பத்துக்கே பெரிய பாதிப்பு ஏற்படலாம். தண்ணியை மட்டும் விட்டுருங்க. விழிப்புணர்வு வீடியோ தான். எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க.